மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக திமுக இதுவரை மௌனம் காத்து வருகிறது. இந்த மௌனம் தேசிய அரசியலில் பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. குறிப்பாக பிரதான தேசிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் திமுகவின் நிலைப்பாட்டை அறிய ஆவலுடன் காத்திருக்கிறது. டெல்லியில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது திமுக எம்பி திருச்சி சிவா, ஒன்றிய அரசின் எண்ணம் என்ன என்பது எனக்கு தெரியாமல் கருத்து கூற முடியாது என தெரிவித்தார். இது திமுகவின் அரசியல் தந்திரம் என்பதை காட்டுகிறது. முன்னதாக தமிழ்நாட்டிற்கு வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் என கடுமையாக விமர்சித்தார். இதனால் காங்கிரஸ் திமுகவின் நிலைப்பாட்டை அறிய ஆர்வமாக உள்ளது. திமுக கடந்த காலத்தில் காங்கிரஸுக்கு கை கொடுத்தது போல இம்முறை மீண்டும் அதே நிலைப்பாட்டை எடுக்குமா என்பது அரசியல் வட்டாரங்களில் கேள்வியாக உள்ளது. இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சமூக நீதி மற்றும் பெண்களின் அரசியல் பங்கேற்பை வலுப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது. அதே சமயம் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மாநிலங்களின் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடியதாக இருப்பதால் திமுகவின் நிலைப்பாடு தேசிய அரசியலில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையில் திமுகவின் மௌனம் அரசியல் தந்திரத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. காங்கிரஸுக்கு கை கொடுப்பதா அல்லது தனித்துவமான நிலைப்பாட்டை எடுப்பதா என்பது எதிர்கால நாடாளுமன்ற விவாதங்களில் முக்கிய அம்சமாக இருக்கும். திமுக காங்கிரஸுக்கு அதிர்ச்சி கொடுக்குமா அல்லது கை கொடுக்குமா என்பது இன்னும் ஓரிரு வாரங்களில் தெரிந்துவிடும். ஏனெனில் தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆகஸ்ட் 16 முதல் 18 வரையிலான காலகட்டங்களில் நடைபெறலாம் என்ற தகவலும் கசிந்துள்ளது.